தியானம் அகத்திலும் புறத்திலும் ஊடுருவி செல்லும் ஆற்றல். பிரபஞ்ச தரிசனம். நற்பவி அனைவரின் வாழ்விலும் சுபம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா, தியானங்கள் பல வகையான தியானங்கள். அதே நம்ம முத்திரைகளை பயன்படுத்துறது சின் முத்திரை, பஞ்சபூத முத்திரை, அதுக்கப்புறம் வாயு முத்திரை, அபான முத்திரை, அந்த மாதிரி முத்திரைகள் பல வித லட்சக்கணக்கான முத்திரைகள் இருக்கும். முத்திரைகளை போட்டும் நம்ம தியானம் பண்ணலாம். ஆனால் எந்த வித தியானத்திலையும் பிரபஞ்ச ஆற்றலை நம்ம எத்தனை பேர் உணர்ந்திருக்கோம் அப்படின்றது ஒரு உண்மையிலே ஒரு ரகசியமான ஒரு விஷயம் தான். எப்படி இதை நான் சொல்கிறேன்னா, ஒரு தியானங்கள் நம்ம செய்கிறோம் அப்படின்னா, ஒரு தியானம் செய்கிறதுக்கு நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, உடல் நேச்சுரலாகவே பஞ்சபூதத்தோட கனெக்டிங்கில் இருக்கிறது தான்ன்றது எல்லாருக்குமே நம்மளுக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு அருமையான விஷயம் தான். உடல் பஞ்சபூதங்கள்னா பஞ்சபூதங்கள் என்னென்ன அப்படின்னா, பஞ்சபூதங்கள்ன்றது பார்த்தீங்கன்னா, நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் சூரிய தியானம், சந்திர தியானம், அதுக்கப்புறம் நிலவு, பௌர்ணமி நிலவு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி டைம்லலாம் உக்கிரமாக தியானம் பண்ணுவாங்க. என்ன காரணம்னா, அதனுடைய வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் அலைகள் நம்ம உடலில் ரொம்ப அற்புதமாக அபரிவிதமாக இறங்கும். அது மட்டும் இல்லாமல், ஒரு இருளில் ஒளி தெரிந்தால், அந்த ஒளி உயிரின் வழியே தெரிந்தால், அந்த உயிர் தொடர் பயணம் எங்கே செல்லும்? இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, அதனால் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு இருள் இருக்குன்னா அந்த இருளிலிருந்து தான் ஒரு ஒளி கண்டிப்பாக உருவாகும். அந்த ஒளி உருவாச்சுன்னா அந்த இருளை விளக்கும். நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, இதில் ஒரு சீக்ரெட் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். ஒரு இருள் இருக்குன்னா அந்த இருளுக்குள்ளே இருந்தால் நம்ம வந்தோம் அப்படின்ற நான். அந்த இருளுக்குள்ளே இருந்து தான் நம்மளுடைய பிரபஞ்சமே வியாபிச்சு பிரபஞ்சமே விரிவடைஞ்சிருக்கு. எப்படின்னா, இன்னும் ஆராய்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா, விண்வெளியில் பல விதமான பால்வெளி அண்டங்கள், கேலக்சி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் ஆராய்ச்சி செய்த வண்ணம் தான் இருக்கிறாங்க எல்லாருமே. அந்த ஆராய்ச்சி செய்வதில் பார்த்தீங்கன்னா, பிளாக் ஹோல் அப்படின்ட்டு நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தனக்குள் ஈர்த்து கொள்ளும் அத்தனை விஷயங்களை தனக்குள் ஈர்த்துக்கொள்ளும். தனக்குள் ஈர்த்து ஃபில்டர் செய்யப்பட்டு மீண்டும் அது புது ஒரு அணுவாக உருவாகி வேறொரு இடத்துல வேறு ஒரு விதமாக வேறு ஒரு பொருட்களாக வேறு ஒரு பஞ்சபூத உருவங்களாக உருவெடுத்து அங்கே ஒரு கேலக்சி உருவாகும். நம்ம முதல்ல என்ன பண்ணோம், ஒரு 8 கோள்கள், 9 கோள்கள், அதுக்கப்புறம் 10, 11, 12, அதுக்கப்புறம் சின்ன கோள்கள், பெரிய கோள்கள், அதை விட பெரிய கோள்கள், சூரியனோட பன்மடங்கு உள்ள ஒளி பொருந்திய நட்சத்திர மண்டலங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிட்டே போகிறாங்க. இதில் என்ன விஷயம்னா, இதே மாதிரி பல்லாயிரக்கணக்கான நம்ம இருக்கிற பார்த்தீங்கன்னா கிரகங்கள், நம்ம இருக்கிற பார்த்தீங்கன்னா நம்முடைய பூமிகள், நவகிரகங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நவகிரகங்கள் மேலேயும் அதனுடைய கோள்களுடைய அந்த விசித்திரத்தை தான் கீழே சித்தர்கள் முன்னே வச்சுட்டு போயிருக்காங்க. முந்தைய வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் பல்லாயிரக்கணக்கான கோடி லட்சக்கணக்கான கோள்கள் ப்ரொடக்ஷன் ஆகிட்டு தான் இருக்குது. எப்படின்னா, அந்த பால்வெளி அண்டத்தை மேலே தாண்டி 9 கோள்கள் இருக்குன்னா சூரியனை அதில் இடையில சென்டர் கிராவிட்டியாக இருக்குன்னா, அந்த சூரியனுக்கு மேலே கடந்து போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப உயரத்தை பார்த்தீங்கன்னா நட்சத்திர மண்டலங்கள், சூரியனுக்கு உயரமாக இருக்கிற நட்சத்திர மண்டலங்களை பார்க்கலாம். அந்த நட்சத்திரத்தை தாண்டி போயிட்டே இருந்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்க பால்வெளி அண்டங்களை பார்க்கலாம். சின்ன சின்னதாக உருவாகிட்டு இருக்க ஒரு குட்டி குட்டி கேலக்சியை பார்க்கலாம். குட்டி குட்டி கோள்களை பார்க்கலாம். ப்ரொடக்ஷன் ஆகிட்டே இருக்கும். வெடித்து சிதறி நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பல விதமான நிறங்களில் உருவாகிட்டு இருக்கோம். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, அதே மாதிரி தான் நம்மளுடைய உடலில் அணுக்கள் வெடித்து சிதறி பழைய அணுக்கள் அழிந்து புது அணுக்கள் உருவாகிட்டே இருக்கும். பிளட்டு, அந்த பிளட்டு எப்படி உருவாகுதோ அதே போல் மேலேயும் கோள்கள், அதாவது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு அப்படின்னு சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குதால சொல்லியிருக்காங்க. நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆகலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்காங்க. ஆனால் சீக்ரெட்டாகவும் இது மறைமுகப்பட்டு தான் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏன் இந்த விஷயத்தை நான் பேசுகிறேன் அப்படின்னா, தியானங்கள் செய்யும் பொழுது பிரபஞ்ச ஆற்றலை
ரொம்ப சுலபமாக உணர முடியும். எண்ணங்கள் அற்று இருந்தால், அதாவது எண்ணங்கள் இல்லாம இருந்தா, பிரபஞ்ச ஆற்றல நம்ம உடல்ல இறங்குறத நம்ம ரொம்ப ஈஸியா ஃபீல் பண்ணலாம். எண்ணங்கள் அற்றுன்னா, எண்ணங்கள் இல்லாம முதல்ல தியானம் பண்ணும்போது எண்ணங்கள் வரதான் செய்யும். அது எப்படின்னா, ஒரு வண்டியில பெட்ரோல் போடுறோம்னா, அந்த பெட்ரோல்ல போடும்போது எங்கெல்லாம் சுத்துறோம் மைண்டுக்கு அங்கெல்லாம் சுத்த தோணும். கடைசியா பெட்ரோல் காலியாகி நிக்கும்போது நின்று தான் ஆகணும். அந்த வண்டி போவாது. அந்த மாதிரி எண்ணங்கள் அற்று நிக்கும்போது, மனம் வந்து குவிஞ்சு ஒரு இடத்துல நின்றே தான் ஆகணும். வேற வழி கிடையாது. நிக்கும்போது, அப்போ அந்த பைக்குக்கு தேவையான ரெஸ்ட்டு, அந்த ஹீட்டு, எக்ஸாஸ்ட்டு எல்லாமே வந்து ஹீட் எவாப்ரேட் ஆகி வெளிய போகும். ஹீட் வந்து அந்த பைக்கான ஆகப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா, கூல் ஆகும். அதாவது காற்று பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூலிங் ஆகும். அந்த மாதிரி நம்முடைய பாடியில இருக்கிற அந்த அற்புதமான அந்த பலவித சக்திகளை ஈர்க்கக்கூடிய அந்த சக்கரங்கள், அந்த 10 விதமான வாயுக்களின் ஓட்டங்கள், ஒரு விதமான பிரபஞ்ச ஆற்றல் எப்படி மேல வந்து புரொடக்ஷன் ஆயிட்டே இருக்க, பிரபஞ்சம் எப்படி ஆற்றல வந்து எல்லாருக்கும் கொடுத்து வண்ணம் இருக்கோ, அந்த மாரி நமக்கு உடலுக்குள்ளும், நம்ம பேசுறதுக்கும், கண்களுடைய பார்வை பார்க்கறதுக்கும், நம்முடைய தினமும் நம்ம வந்து அன்றாடம் வந்து இயங்குறதுக்கும் உடல் ஆற்றல வந்து உருவாக்கி குடுத்துட்டே இருக்கும். எங்க உருவாகுது? இருளுக்குள்ள தான் உருவாகுது. இருள் எங்க? நம்ம தினமும் ரெஸ்ட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா? ரெஸ்ட் எடுக்கும்போது, அந்த இருளுக்குள் நம்ம எந்த அளவுக்கு நம்ம பார்வைய வந்து ரொம்ப பாய்ச்சி பார்க்குறோமோ, அந்த அளவுக்கு வந்து தன்னுடைய உயிராற்றல் வீணாகும். அதாவது என்னன்னா, வீணாகனாலே அந்த உயிராற்றல் வீணாகக்கூடிய உயிராற்றல் மீண்டும் ரீபுரொடக்ஷன் ஆயிடும். எப்படின்னா, உறங்கும்போது இருளில் உருவான ஒளி எப்படி உருவாகுது? இருளில் வந்து ஒரு ஒளி உருவானா எப்படி வந்து பல கிலோமீட்டர் தொலைவுக்கு சூரியன் போல வந்து அந்த இருள விலக்கி ஒளி தருதோ, அது மாதிரி நம் உடலுக்குள்ளும் அந்த ஆன்மாவுக்கு பல ஆயிரம் கோடி சூரியன் போல அந்த ஆன்மாவுக்கும் ஒளி உண்டு அப்படின்றாங்க. அந்த ஆன்மா அந்த அளவுக்கு பிரகாசிக்குமா. நம்ம அந்த தியானத்துல கடந்து கடந்து போக போக. அப்போ நம்மளுடைய கைகள் வந்து எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து முத்திரைகள போட்டு தியானம் பண்ணா அந்த பிரபஞ்ச ஆற்றலை இழுக்க முடியும். அதை எப்படி உணர முடியும்னா, என்னுடைய அனுபவங்கள் வந்து எப்படின்னா, என்னுடைய குரு சொல்லிக் குடுத்த விஷயங்கள் வந்து தன்னுடைய ஐ 10 விரல்கள், உள்ளங்கைகள். இந்த உள்ளங்கைகள் மூலமா பிரபஞ்ச ஆற்றல பிரம்ம முகூர்த்தத்துல மத்தியில எந்த நேரத்திலயும் மனம் வந்து நின்றா போதும் ஆட்டோமேட்டிக்கா பிரபஞ்ச ஆற்றல் நம்ம கையில இருக்க முடியும். கை வந்து ஒரு எப்படி ஒரு சோலார் பேனல் வந்து அந்த வெளிச்சத்தை இழுத்து கண்ணாடிக்குள்ள இருந்து ஒரு அந்த இரும்பு இழைகள், அந்த மேக்னெட்டிக் பவர், அந்த கனெக்ட்டை வந்து மின்சாரமா மாத்தி எப்படி பேட்டரிக்கு சேவிங் குடுக்குதோ, அந்த மாரி நம்முடைய கண்களும், கைகளும், கைகளுள்ள ரேகைகளும் எல்லாமே ஒரு சோலார் பேனல். ஆட்டோமேட்டிக்கா அந்த பவரை இழுக்கக்கூடிய அந்த ஆற்றல நம்ம உணர முடியும். 2 கைகளும் ஒரு 10 செகண்ட் வந்து இடைவெளியில ஒரு 10 சென்டிமீட்டர் அளவு நீங்க 2 கைகளும் அசைக்காம, நம்மளுடைய கைகள் வந்து ஃப்ரீயா வந்து பாடிக்கு டச் ஆகாம அப்படியே வச்சுட்டு, ஒரு 2 நிமிடம் அப்படியே அசைக்காம கைய வச்சுட்டு, கொஞ்சம் அப்படி அழுத்தம் கொடுத்த மாரி முன்னையும் பின்னையும் வந்து கைய வந்து அசைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்ப்ரிங்க எப்படி அழுத்துறது, அந்த மாரி ஸ்ப்ரிங் அப்படி அழுத்துற மாரி அப்படி ஒரு ஃபீல் பண்ணி இப்படி வெளிய எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், கைய லைட்டா. உள்ளுக்குள்ள ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாருமே உணர முடியும். அதுதான் நம்மளுடைய உயிர் சக்தி, பிரபஞ்ச சக்தி, மேக்னெட்டிக் ஃபீல்டு, சி பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த விதமான ஆற்றல் வந்து ஒரு சிலர் வந்து டெலகினிசிஸ் அந்த பிரபஞ்ச ஆற்றல்ல டீப்பா வந்து அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு போக 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 ஒரு பொருள தொடாம நகர்த்த முடியும். அந்த அளவுக்கு மன ஆற்றல் வந்து குவிக்கணும். எந்த ஒரு விஷயத்த ஆழ்ந்து தியானம் பண்ணி எந்த ஒரு விஷயத்த ஒரு கோயிலுக்கு போனாலோ, ஒரு தெய்வத்த வணங்குனாலோ, மனசார எந்த ஒரு களங்கம் இல்லாம மன ஒருமையா வேண்டுறோமோ, அது அப்படியே பலிக்க ஆரம்பிக்கும். என்ன காரணம்? நம்முடைய உயிராற்றலும், பிரபஞ்ச ஆற்றலும் அந்த இறைவனோட ஒன்றி அங்க இருக்கிற அந்த சேர்ந்து இருக்க பிரபஞ்ச ஆற்றலும், இறைவனுடைய ஒன்றரை கலந்து, நம்முடைய வேண்டுதல்ல ஒன்றரை கலந்து, உடனே வந்து ஃப்ளாஷ் ஆரம்பிக்கும். ஏன் அங்க போய் நம்ம வந்து இறைவன வணங்குனா தான் அது வந்து நடக்குமா? இல்ல நடக்காது அப்படின்னா, இறைவன நம்பி நம்மளுக்கு ஒரு உயிர் தேவைப்படுது. ஒரு உயிர்னா, நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு பொருள் தேவை. ஒரு ஒரு பொருள் நம்ம பேப்பர்ல எழுதணும். ஏதாவது ஒரு பொருள் இருந்தா தான் எழுத முடியும். அந்த மாரி ஏதாவது ஒரு உயிர்.
அந்த இறைவனாக இருந்தாலும் சரி, இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க மேல் நம்மளோட கவனம் வந்து குவியும் போது தான் சில விஷயங்கள் வேண்டுதல் நடக்க ஆரம்பிக்கும். சரி, அது மட்டும் இல்லாம இந்த பிரபஞ்ச ஆற்றல் எப்படி நம்மள ஈர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகாயத்த 2 கைகளை விரித்தபடி எத்தனையோ சித்தர்கள் தியான நிலையில உட்கார்ந்திருக்கிறத இன்னைக்கும் நீங்க பார்க்கலாம். சாதுக்கள், யோகிகள் அப்படின்ட்டு இன்னைக்கு நீங்க வந்து அந்த மாதிரி விஷயத்த நுணுக்கமா கவனிக்கலாம். முந்திரிகள் போட்டு உட்காந்துருப்பாங்க. ஒருத்தர் கைய நார்மலா விரிச்சபடி தியானம் பண்ற மாரி உட்காந்துருப்பாங்க. அது என்ன பண்ணும்னா, பிரபஞ்ச ஆற்றல கை வழிய உறிஞ்சி இழுத்து தன்னுடைய ஆன்மாவுக்கு சக்தி சேகரிக்கும். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாம, நீங்க கைகள ஆகாயத்துக்கு விரிச்சபடி உட்கார்ந்திருந்து தியானத்துல அமர்ந்திருந்து, அப்படியே ஒரு 5 நிமிடம் கவனத்த வந்து தன்னுடைய உள்ளங்கையில வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்ம கை மேல பட்டு, அந்த கையில வந்து எர்த் பாஸ் ஆகுற மாரி லைட்டா எர்த் பாஸ் ஆகுற மாரி நீங்க ஃபீல் பண்ண முடியும். நம்முடைய உணர்வும், நம்மளுடைய அந்த கைகள் மேல நம்முடைய உணர்வுகள், அந்த எண்ணங்கள செலுத்தும்போது, நம்மளுடைய பிரபஞ்ச ஆற்றலானது நம்முடைய கையுடன் கலந்து உள்ளுக்குள்ள அந்த நாடி துடிப்போட இறங்குறத, பிளட் பிரஷர் அதிகமாகறத நீங்க கண் கூட வந்து உணரலாம். அதுக்கு வந்து தனியா அமர்ந்து அந்த டிஸ்டர்ப் இல்லாம இருக்கிற இடத்துல உணரலாம். இது வந்து என்னோட குரு சொல்லிக் குடுத்தது. அதாவது பிரபஞ்ச ஆற்றல உட்கார்ந்த நிமிடத்துல வீணான பிரபஞ்ச ஆற்றல எப்படி வந்து நம்முடைய உயிர் சக்தி, உயிர் ஆற்றல, ஜீவசக்தி, ஜீவ ஆற்றல எப்படி நம்ம இழுக்குறது, ஜீவகாந்த ஆற்றல் அப்படின்னா, இந்த மாதிரி என்னுடைய குரு வந்து இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா, இந்த தியானத்த நீங்க பண்ணிட்டு தினமும் பண்ணிட்டு வரும்போது, அபரிவிதமான சக்தி உடல்ல வந்து சேகரிக்க ஆரம்பிக்கும். சேர்ந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆற்றல வந்து மற்றவங்களுக்கு, நோயாளிகளுக்கு ஹீலிங் பண்ணலாம். மைண்ட் டென்ஷனா இருக்கிறவங்க, இல்ல ரொம்ப வந்து டிஸ்டர்ப் ஆகி ரொம்ப கடுப்பாகி இருக்கிறவங்க, உங்க பக்கத்துல வந்தாவே உங்க கூட உங்ககிட்ட வந்து அந்த கவலைகள மறந்துட்டு ஹாப்பியா பேச ஃபீல் பண்ணுவாங்க. தட் இஸ் பாசிட்டிவ். அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி அதுதான். தினம் தியானம் பண்றவங்க பக்கத்துல நீங்க போய் உட்காருங்க பாருங்க. உங்கள அறியாம நீங்க வந்து ஹாப்பினஸ்ஸா ஃபீல் பண்ணுவாங்க. என்ன காரணம்? அந்த அளவுக்கு பிரபஞ்ச ஆற்றல் நீங்களும் எடுக்க முடியும். மத்தவங்க கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கின்னு வந்து தான் அந்த ஆற்றல தினம் தினம் வாங்கணுமான்னு இல்ல. நீங்க இருக்கிற இடத்திலே 2 நிமிடம், 5 நிமிடம் ஈஸியா வந்து பிரபஞ்ச ஆற்றல உரிய முடியும். உறிஞ்சி அத நன்மைக்காக பயன்படுத்தலாம். கெட்டதுக்காக நல்லதுக்காக பயன்படுத்தும்போது, இத வந்து எப்படி சொல்லுவாரு என்னுடைய குருன்னா, இத வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா, டிஸ்டன்ஸ் ஹீலிங். தொலைவுல இருந்து வந்து ஹீலிங் பண்றது. மெடிடேஷன் தியானம் மூலியமா. டச் ஹீலிங். ஒருத்தர் வந்து தன்னுடைய விரல்களோ, இல்ல வந்து தனக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல வந்து அவங்களுடைய பக்கத்துல வந்து அந்த 5 கைகள விரித்தபடி அந்த ஃபோட்டோல காமிச்சிருப்போம். அந்த மாரி நம்ம வந்து ஃபீல் பண்ணி அவங்களுக்கு ஆற்றல அனுப்பும்போது, அவங்களால உணர முடியும். அந்த ஹீட்ட உணர முடியும். ஒரு சிலருக்கு வந்து ஷாக் அடிக்கிற மாரி இருக்கும். அவங்களுடைய ஒருத்தருக்கு ஒரு விதமா வந்து உடல்ல வந்து அந்த ஆற்றல் இறங்கும். அது வெளிப்படுறது எல்லாருக்கும் ஒரே மாரி வெளிப்படாது. அந்த ஆற்றலானது ஒருத்தருக்கு எர்த்து பாஸ் ஆகுற மாரி ஃபீல் ஆகும். ஒருத்தருக்கு ஹீட் ஃபீல் ஆகும். ஒருத்தருக்கு வந்து உடனே உடம்பெல்லாம் பாடியில வேர்த்துரும். என்ன காரணம்னா, அந்த ஹீலிங் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் உடனே நடக்க ஆரம்பிக்கும். ஆற்றல் உடலில் இருந்தால் மட்டும். தியான ஆற்றல். சரிங்களா? இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா தன்னோட உடல்ல இருக்கிற ஏதாவது தலைவலி, காய்ச்சல், வேற ஏதாவது ஒரு டென்ஷன் மனம் வந்து குழப்பம் அடைஞ்சு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு, அது மூலியமா தான் தலைவலி இந்த மாரி சில சில விஷயங்கள் படபடப்பு, சில விதமான உடல் வந்து பார்த்தீங்கன்னா, டென்ஷன் ஆகுறதுனால ஸ்வெட்டிங் ஆவுறது, அதாவது வேர்க்கிறது, இந்த மாரி வந்து டிப்ரஷனு நெறைய வந்து டென்ஷன் ஆவுது. இந்த மாரி விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த பிரபஞ்ச ஆற்றல் வந்து நம்ம உடல்ல இறங்க ஆரம்பிச்சாலே பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ள வந்து சேர்ந்துட்டு இருக்கு. அந்த அந்த ஜீவகாந்த ஆற்றல் அப்படின்னாவே, நம்ம உடல் வந்து ஹீலிங் ஆகுறத நீங்க உணர முடியும். ஆட்டோமேட்டிக்கா வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும்போதே, நம்முடைய வியர்வை வந்து டிராப் பை டிராப்பா வந்து பார்த்தீங்கன்னா, சொட்டிங் ஆகும். இதெல்லாம் குரு கத்துக் குடுத்த எனக்கு சொல்லிக் குடுத்த ஒரு நல்ல விஷயங்கள் தான். அது மட்டும் இல்லாம, இந்த தியானங்கள் இந்த மாரி ஹீலிங் பண்றதுக்காக பயன்படுத்தலாம். நன்மைக்காக பயன்படுத்தலாம். இன்னும் வரக்கூடிய வீடியோவுல இந்த ஹீலிங்க பத்தின விஷயங்கள், தியானங்கள், வரக்கூடிய பதிவுகள் நான் வந்து என்னால நான் கத்துக்கிட்ட விஷயங்கள உங்களுக்கு பகிர்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நட்பு அனைவருடன் சுபம் உண்டாகட்டும். நன்றி.